சத்குரு திருவடிகளே சரணம். சத்குரு ஸ்ரீமத் சதானந்த பிரம்ம குருதேவ சுவாமிகள் மடம், புது பெருங்களத்தூர், சென்னை 6,63,000. அக்கா வணக்கம்க்கா. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுல. சுவாமிகளுடைய 15வது ஆண்டு மகம் நட்சத்திரம் மாத குரு பூஜை வருகிற 30/3/2026 திங்கட்கிழமை தலைமை மாண்பமை நீதியரசர் முனைவர் பெருமதிப்பிற்குரிய திரு ப. ஜோதிமணி ஐயா அவர்கள் தலைமையில நடைபெற இருக்க, குகஸ்ரீ திரு வி. கலைச்செல்வன் அவர்களுடைய முன்னிலையில குருவலம் காலை 10 மணி அளவில் நடைபெற இருக்க, 9 மணி அளவுல அபிஷேகம், அலங்காரம், பிரசாதம், அதனைத் தொடர்ந்து குருவலம், பக்தி இசை பாடல்கள்னு, சுவாமியோட வரலாறு, சுவாமியோட அதிசயங்கள், பக்தர்களுடைய அனுபவங்கள்னு ஒரு 12 மணி 1 மணி வரைக்குமே தொடர்ந்து நிகழ்ச்சிகள் எல்லாமே நடைபெற இருக்க, உங்க எல்லாரையும் அன்போடு அழைக்கிறோம். வருகிற மகம் நட்சத்திரம் மாச குரு பூஜைக்கு நிச்சயமா நீங்க எல்லாருமே வரணும்னு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த பங்குனி மகம் நட்சத்திரம்ன்றது ஒரு சிறப்பான ஒரு குரு பூஜை. அந்த நாள் உங்க கணவருடைய அந்த நாள் நீங்க சொல்லியிருந்தீங்க, ஒரு சில வார்த்தைகள் சொல்றீங்களா? ஏற்கனவே சொல்லியிருந்தேன், திரும்பவும் சொல்றேன். இந்த ஸ்தலத்துக்கு எல்லாரும் வாங்க, குருவோட அருள் பெறணும்னு எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன். உங்களுக்கும் நிறைய அனுபவங்கள் தெரியும். எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் ஜீரணிக்க முடியாத நிலையில் இருக்கேன். எனக்கு கண் குளிச்சு அவருக்கு காட்சி தந்தார், வயிறு குளிர எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அதனால் எல்லாரும் இந்த நன்மையை எல்லா மக்களுக்கும் குருவோட அருள் கிடைக்கணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மாமி. மாமி, இது குருவுடைய 100வது மகா குரு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. சுவாமியோட வரலாறு எல்லாமே சிறப்பான அதிசயங்கள், அற்புதங்கள், பக்தர்களுக்கு ஏற்பட்ட சுவாமி கொடுத்த அதிசயங்கள், இது எல்லாமே இந்த புத்தகத்துல இருக்க. இது தவறாம படிக்கணும். எல்லாம் நீங்களும் தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்க. குரு பூஜையில அடுத்து பௌர்ணமி, பிரதோஷம், மகம் நட்சத்திரம், குருவலம்னு சிறப்பான நிகழ்ச்சிகள் எல்லாமே இருக்கு. வியாழக்கிழமை குருநாள் விசேஷமா இருக்கும், அபிஷேகம் அலங்காரம்னு. ஞாயிற்றுக்கிழமையில சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் இருக்கு. உங்களுக்கு நேரம் எப்படி சௌகரியப்படுதோ அவசியம் நீங்க கலந்துக்கணும்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறோம். உங்க எல்லாருக்காகவும் எப்பவுமே நாங்க எல்லாருமே வேண்டிக்கிறோம். உங்க தலைமுறைகள், உங்க சேவைகள், உடல் நலம், ஆரோக்கியம், 16 செல்வங்களோட நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட எல்லா நலம் வளமும் பெற்று சிறப்பாக வாழணும்னு சுவாமியோட ஆசீர்வாதத்துல உங்க எல்லாரையும் நாங்க வேண்டிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம் மாமி. நன்றி. நன்றி. சத்குரு திருவடிகள் சரணம். திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.